ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். மன்னர் என நினைத்து கொண்டு ஆணவத்துடன் பேசுவதா? நாவடக்கம் வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழக அரசு வாங்கிய 15 லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு ஆட்சியாளர்கள் வட்டி மட்டுமே கட்டுகிறார்கள். பாமகவின் நிழல்நிதி அறிக்கையில் தகவல். புதுச்சேரியில் தனிநபர் ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாயாக உயர்வு. ஆளுநரின் பட்ஜெட் உரையில் தகவல். இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலேயே தொழில் தொடங்க ஏற்ற மாநிலம் தமிழகம்தான். முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைப்போம் என பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்பு. மாசி மக தீர்த்த வாரியை ஒட்டி தஞ்சை மாவட்டத்திற்கு வரும் 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்கு ஆசியாவிலேயே தொழில் தொடங்க ஏற்ற மாநிலம் தமிழ்நாடுதான் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூர் சிப்காட்டில் கோத்ரேஜ் ஆலையின் உற்பத்தியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், கோத்ரேஜ் நிறுவனத்தை தமிழகத்தில் நிறுவியது தனக்கு 2 மடங்கு மகிழ்ச்சி தருகிறது என கூறினார். முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் சேவையும் திமுக அரசு செய்து வருவதால் முதலீடுகள் அதிகரித்து வருகிறது என கூறிய முதல்வர், கோத்ரேஜ் நிறுவனம் தனது ஆலையில் 50% பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார். உலக நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முகவரி என அறிவித்த கோத்ரேஜ் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய முதல்வர், சென்னையின் நுழைவு வாயிலாக செங்கல்பட்டை போல் இந்தியாவின் பொருளாதார முதலீட்டின் நுழைவு வாயிலாக தமிழகம் உள்ளது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு நிச்சயம் ஏற்காது என திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மும்மொழி கொள்கையை ஏற்பதாக தமிழ்நாடு அரசும் திமுக எம்பிகளும் ஒருபொழுதும் கூறியதில்லை என்று கூறினார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழகத்திற்கு கருத்து வேறுபாடு உள்ளதால் அதனை ஏற்க மாட்டோம் என்று ஏற்கனவே கூறிவிட்டதாகவும், புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்று பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் இதனை தெளிவுபடுத்திவிட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். SSA திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கனிமொழி கூறினார். ICC சாம்பியன்ஸ் கோப்பையில் தன்னை கேலி செய்த காங்கிரஸ் கட்சிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா தனது பேட்டால் பதிலடி கொடுத்திருக்கிறார் என பாஜக தெரிவித்துள்ளது. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் உடல் பருமனாக இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷமா முகமது வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவு மாபெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், காங்கிரஸ் கட்சி எங்கள் கேப்டனை கேலி செய்ய முயன்றது. ஆனால் அவர் தனது பேட்டை பயன்படுத்தி சிக்சர்கள் மற்றும் பவுண்டரிகளால் வெறுப்பை பரப்பியவர்களை அமைதிப்படுத்தினார் என்று தெரிவித்துள்ளது. மேலும் அந்த வீடியோவில் ரோஹித் சர்மாவின் உடல் பருமன் குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷமா முகமது பதிவிட்ட எக்ஸ் பதிவையும் பாஜக இணைத்துள்ளது. புதுச்சேரியில் தனிநபர் ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது என ஆளுநர் பட்ஜெட் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரையில், புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 21,772 பேருக்கு வேலை வழங்கப்பட்டதால் வேலையில்லா திண்டாட்டம் 6.7% இருந்து 4.3% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு எடுத்த ஆக்கப்பூர்வ நடவடிக்கையால் 2020-21ஆம் ஆண்டில் 8,418 கோடி ரூபாயாக இருந்த மாநில வருவாய் 2023-24ஆம் ஆண்டில் 11,311 கோடி ரூபாயாக உயர்ந்து 34% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் ரயில் சேவையை அதிகரிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும்,
ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் விரைவில் திறக்கப்படும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் தொகையான 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆண்டிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் என ஆட்சியாளர்கள் வட்டியை மட்டும்தான் செலுத்தி வருகிறார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். பாமகவின் பொது நிழல் நிதி அறிக்கையை 23வது ஆண்டாக திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி, தமிழகத்தின் கனிம வளத்தினை முறைப்படுத்த வேண்டும் என்றும், அடுத்த 4 ஆண்டுகளில் 7.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் கூறினார். அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு திட்டம் பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும், ஜனவரி 25ஆம் தேதி உலக தமிழ்மொழி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று கூறிய அன்புமணி, தமிழகத்தில் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்கும் சட்டம் இயற்றப்படும் என்றும் தெரிவித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டின் பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அன்புமணி கூறினார். தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகத்திற்கான நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள், பிரதமர் மோடி இதனை ஏற்கிறாரா என்றும் வினவி உள்ளார். நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம், தங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல என்றும், திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை, அப்படி முன்வர தன்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மாணவர்களுக்குரிய நிதியை தங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் தர்மேந்திர பிரதான் பதில் கூறுங்கள் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்றுள்ளார். இதில் தனது பங்கு முதன்மையானதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எந்த தேர்தலிலும் எங்கு நின்றாலும் தனித்துதான் நிற்பேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களை எடுத்துரைக்க வேண்டுமே தவிர இதற்கு அனைத்து கட்சியை கூட்டி எந்த பலனும் இல்லை என்றும் சீமான் கூறினார். 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருப்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என மாற்ற வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்றும் சீமான் தெரிவித்தார். வீட்டுமனை பட்டா கோரி தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு வழங்கப்பட்டது. ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி மாவட்ட மகளிர் அணி மாவட்ட பொறுப்பாளர் கஸ்தூரி தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நவீன பான் 2.0 திட்டத்திற்கு 1435 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. 10 இலக்க எண்ணை கொண்ட பான் கார்டு வரி செலுத்துதல், வரி பிடித்தம் போன்ற தனிநபர் அல்லது நிறுவனத்தின் நிதி பரிவர்த்தனைகளை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வரி செலுத்துவோரின் அடையாளத்தை நவீனப்படுத்தும் நோக்கில் பான் 2.0 திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது. இதற்காக 1435 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன பான் கார்டில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் போர்ட்டல், QR குறியீடு மற்றும் மையப்படுத்தப்பட்ட தரவு மேலாண்மை உள்ளிட்ட பல முக்கிய சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. பழைய பான் கார்டு வைத்திருப்பவர்கள் இது குறித்து கவலைப்பட தேவையில்லை என்றும், பான் எண் மாறாது என்பதால் பழைய பான் கார்டுகள் செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பள்ளி மாணவன் ஒருவன் செருப்பு அணிந்து சென்றதற்காக உயர் சாதியினர் அச்சிறுவனை தாக்கிய சம்பவம் பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது. அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த தங்கமணி அம்மு தம்பதியினரின் மூத்த மகன் யோகவான் பெரிய வடகம்பட்டியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறான்.
கடந்த 5ஆம் தேதியன்று அச்சிறுவன் பள்ளியிலிருந்து வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது ஆதிக்க சாதியினர் தெருவில் எதிரே நடந்து வந்ததாகவும் அங்கு வசிக்கும் லக்ஷ்மி அங்காயி ஆகிய 2 பெண்களும் அச்சிறுவனை பார்த்து தாழ்த்தப்பட்டு சமூகத்தை சேர்ந்த நீ எப்படி எங்கள் தெருவில் செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கலாம் என்று சாதி பெயரை சொல்லி திட்டியும் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு வந்த மாணவன் நடந்த தாக்குதல் குறித்து தனது தாய் மற்றும் தந்தையிடம் கூறியிருக்கிறான். அதன் அடிப்படையில் சிறுவனின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து புகார் அளித்தனர். மாசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை ஒட்டி தஞ்சை மாவட்டத்திற்கு வரும் 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளக்கரையில் மாசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சி வரும் 12ஆம் தேதி மகாமக குளத்தில் நடைபெறுகிறது. இதனை ஒட்டி வருகின்ற 12ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் வரும் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவில் பக்தி பரவசத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் மாசி திருவிழாவின் 8ஆம் நாளான இன்று பச்சை சாத்தி மண்டபத்தில் எழுந்தருளிய உற்சவர் சண்முகருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அரோஹரா என்று பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகின்ற 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.